வாசகங்கள் நமக்கு நம்பிக்கையை குறித்து முழுமையாக எடுத்து காட்டுகின்றது. நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையும் செய்ய முடியும் என்று ஆபிரகாமின் வாழ்க்கையில் அவர் வைத்திருந்த நம்பிக்கையின் பொருட்டு அவர் என்னவெல்லாம் செய்தார். ஏன் தன்னுடைய ஒரே மகனையே ஆண்டவருக்காக பலியிட அவர் துணிந்ததும் எதனால்? அவர் ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையினால் தான் அவர் தன்னுடைய ஒரே மகனையும் பலியிட துணிந்தார். நாம் எந்த அளவுக்கு கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம்? பக்திக்கும் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? பக்திக்கும் பக்தியும் நம்பிக்கையும் ஒரே அளவில் இருக்கிறதா? செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம்? அந்தணர்களுக்கு போகும்போது எதை வாங்கிட்டு போவோம்? உப்பு, மிளகு, அப்புறம் எதுக்கு வாங்கிட்டு போகிறோம்? அவர் எதுக்காக உப்பு மிளகு கேட்டிருக்காரு? தெரில, எங்களுக்கு தெரியவில்லை. நாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எங்கே போவோம்? எங்கது? குழந்தையேசு கோயிலுக்கு போகும். அப்போ என்ன வாங்கிட்டு போவோம்? மெழுகுத்திரி வாங்கிட்டு போகிறோம். புதன்கிழமை மட்டும் கோயிலுக்கு வர்றது கிடையாது யாரும். புதன்கிழமை முதல் புதன் சூசையப்பர் கோவிலுக்கு வரணும், யாருமே வரதே கிடையாது. தேர் எடுக்கும்பொழுது எத்தனை பேர் இருப்பாங்க? 7 பேர் இருப்பாங்க. ஒன்று ஃபாதரு, இன்னொன்று சின்ன ஃபாதரு, 4 சிஸ்டரு, இதிலே 6 பேர் ஆயிடுச்சு. அப்புறம் ஆல்ட்ரு பசங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். முதல் புதன்கிழமை யாருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள்? சூசையப்பருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். நம்ம பங்கு என்ன பங்கு? சூசையப்பர் பங்கு. யாராவது வரீங்களா? சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமையானா பாரிஸில் இருக்கிற அந்தோனியார் கோவிலுக்கு ஓடுறீங்க, பாலவாக்கத்தில் இருக்கிற அந்தோனியார் கோவிலுக்கு ஓடுறீங்க. வேற எங்க இருக்குது அந்தோனியார் கோவில்? எங்கம்மா இருக்குது? மணப்பாக்கமா? ஆவடியில் இருக்கிற அந்தோனியார் கோவிலுக்கு ஓடுறீங்க. முதல் புதன் ஆனால் நம்மளோட சூசையப்பர்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு யாருக்காவது தோணுதா? தேர் ஒவ்வொரு மாதமும் தேர் எடுக்கும் பொழுது 7லேருந்து 10 பேர் தான் இருக்கிறோம். அந்த 10 பேரை வைத்து தான் ஆலயத்தை சுற்றி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? திருப்பலியும் எல்லாத்தையும் நம்ம கொண்டாடுகின்றோம். ஏன் வருவதில்லை? ஏனென்றால் பக்தி இங்கு இருப்பதில்லை, பக்கத்து கோவிலில்தான் பக்தி இருக்கிறது. போகக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை. மாறாக நமது பங்கு, நம்மளுடைய தாய் பங்குக்கு நான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்றது. நேற்றைய நற்செய்தி வாசகம் நீங்கள் பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும். இயேசு தன்னுடைய சீடர்களை திட்டுவார். எதற்காக திட்டுவார்? நம்பிக்கை இல்லாமல் இருந்ததனால்தான் இயேசு அவரை பார்த்து திட்டுவார். என்னன்னு சொல்லி திட்டுவார்? நம்பிக்கை குன்றிய சீரழிந்த தலைமுறையினரை என்று தன்னுடைய சீடர்களை பார்த்து திட்டுவார். ஏனென்றால் அவர்களால் அந்த தீய ஆவியை அவர்களால் ஓட்ட இயலவில்லை. ஏனென்றால் அவர்களிடம் நம்பிக்கை குறைவாக இருந்ததுதான் காரணம். எங்கு பார்த்தாலும் நம்பிக்கை. அந்த பக்தி என்பது நம்மை நம்பிக்கைக்கு இட்டு செல்கிறதா என்றுதான் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நம்பிக்கை ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும். பக்தி அந்த குறிக்கோளை அடைவதற்கு வழியை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுப்பதாக இருக்க வேண்டும். எனவே நான் எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கின்றேனோ நான் என்ன பெறுகின்றேன், எனக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்க்கும் பொழுது விவிலியம் நமக்கு ஒரு சில சான்றுகளை கொடுக்கின்றது. நீ நம்பிக்கையோடு இருந்தால் இதை பெற்றுக்கொள்வாய், நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் உனக்கு இது கிடைக்கும் என்று விவிலியம் நமக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை கூறுகின்றது. எனவே அந்த எடுத்துக்காட்டுகளை நாம் சற்று தீவிரமாக பார்ப்போம். முதலாவது எடுத்துக்காட்டு லூக்கா எழுதிய நற்செய்தி. எடுங்கம்மா. லூக்கா எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 48வது இறை வார்த்தை. இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. நாம் நலமுடன் வாழ வேண்டும் என்றால், உடல் சுகத்தோடு வாழ வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? உன்னுடைய நம்பிக்கை உனக்கு சுகம் அளித்தது. அது என்ன கான்டெக்ஸ்ட் அந்த நிகழ்ச்சி? யார் இயேசுவை தொடுகிறார்? எத்தனை வருடம்?
12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் அவதியுற்ற பெண் இயேசுவின் ஆடையை தொட்டாலே நான் குணம் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இயேசுவை தொடுகிறார்கள். அந்த கதை அந்த நேரத்தில் நடக்கக்கூடியதா? இயேசு எங்கு சென்று கொண்டிருந்தார்? எடுத்து 8:41 வாசிங்க. அப்பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் இயேசுவிடம் வந்தார். யார் வருகிறார்? தொழுகை கூட தலைவர் இயேசுவிடம் வருகிறார். அவருடைய பெயர் என்ன? யாயிர். அப்புறம் அவர் இயேசுவின் காலில் விழுந்து தம்முடைய வீட்டிற்கு வருமாறு வேண்டினார்கள். போதும். மத்தேயு 9:18 வாசிங்க. இதே வார்த்தைகள் தான், ஆனால் அங்கு வேறு மாதிரி இருக்கும். இதே நிகழ்ச்சி தான். அப்புறம் மத்தேயு 9:18 வாசிங்க. ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்து விட்டாள். லூக்கா நற்செய்தியில் நோயுற்றிருக்கிறாள் என்று போடப்பட்டிருக்கும். ஆனால் மத்தேயு நற்செய்தியில் அவள் இப்பொழுதுதான் இறந்து விட்டாள் என்று போடப்பட்டிருக்கும். அப்புறம் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உமது கையை வையும். அவருடைய நம்பிக்கையை பார்த்தீங்களா? தொழுகை கூட தலைவருடைய நம்பிக்கையை பார்த்தீங்களா? என்னுடைய பொண்ணு செத்து போயிட்டா, ஆனால் நீர் வந்து உமது கையை மட்டும் வையும். அப்புறம் அவள் உடனே உயிர் பெறுவாள். அதுதான் நம்பிக்கை. தன்னுடைய மகள் செத்து போயிட்டான்னு தெரிந்தும் இயேசுவிடம் வந்து பணிந்து, அப்பா நீர் வந்து அவளை தொட்டால் மட்டும் போதும், அவள் உயிர் பெற்றெழுவாள். இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்னிடம் இருக்கிறதா? அவர் அதற்காக சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த 12 ஆண்டுகளாக அவதியுற்ற பெண் இயேசுவின் ஆடையை தொட்டாலே நான் குணம் பெறுவேன் என்று தொடுகிறாள். தன்னுடைய நம்பிக்கையினால் அவள் குணம் பெறுகின்றாள். யாரெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கிறோமோ நாமும் சுகம் பெறுவோம். என்னுடைய வாழ்க்கை இப்படி இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், நான் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதுதான். என்னுடைய பசங்க ஒழுங்காக வளர்வதில்லை, அவர்கள் சரியாக வளர்வதில்லை, என் பேச்சுக்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள், ஊதாரி பிள்ளையை போல் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? நான் என் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய நம்பிக்கையை ஒழுங்காக கொடுக்காததுதான் காரணம். நாம் எப்பொழுது நம்பிக்கையை என்னுடைய குழந்தைகளுக்கு விதைக்காமல் இருக்கின்றோமோ அவர்கள் இப்படிதான் இருப்பார்கள். நான் எந்த அளவுக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு நம்பிக்கையை நான் கொடுக்கிறேன் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே உன்னுடைய நம்பிக்கை தான் உங்களை குணப்படுத்தும். எனக்கு சுகம் வேண்டும், எனது வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், எனது குழந்தைகள் நன்று படித்து ஒரு சிறந்த எதிர்காலம் அவர்களுக்கு அமைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய நம்பிக்கையில் எந்த ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. இரண்டாவது, எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 10 இறை வார்த்தை 38. எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 10 இறை வார்த்தை 38. நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நமக்கு சுகம் கிடைக்கும். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நாம் வாழ்வு பெறுவோம். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? நான் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றேன். ஏன் அவன் மட்டும் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றான்? அவன் இயேசுவின் மீது வைத்திருந்த நம்பிக்கை அவனை உயர்த்துகின்றது. நாம் கீழ்வதும் மடிவதும் எதனால்? நம்மளுடைய நம்பிக்கை குறைவு நாள் மட்டும்தான். எனவே நான் நம்பிக்கையோடு இருந்தால் என்னுடைய வாழ்வு வளம் பெறும். நம்பிக்கை இல்லை என்றால் என்னுடைய வாழ்வு வளம் பெறுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. மூன்றாவது, மத்தேயு எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் 20வது இறை வார்த்தை, அதாவது நேற்றைய நற்செய்தி வாசகம். வாசிங்கம்மா. மத்தேயு 17:20. இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான்
காரணம். அப்புறம் உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால், நம்பிக்கை இருந்தால், நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என்று கூறினால் அது பெயர்ந்து போகும். அதுக்கு அடுத்தது, உங்களால் முடியாதது ஒன்றும் இராது. நம்பிக்கையோடு இருந்தால் உங்களால் முடியாதது ஒன்றும் இராது. நான் முட்டி முட்டி படிக்கிறேன், ஆனால் என்னால் ஒழுங்காக மார்க் எடுக்க முடியவில்லை. நான் டெய்லியும் கோயிலுக்கு வரேன், அந்தோனியாருக்கு உப்பு மிளகு வைக்கிறேன், மெழுகுவத்தி கொளுத்துறேன். முதல் செவ்வாய்க்கிழமையான அந்தோனியார் கோயில், புதன்கிழமையான சூசையப்பர் கோவில், முதல் வியாழக்கிழமையான குழந்தையேசு கோவில், முதல் வெள்ளிக்கிழமையான எக்மோரு யார் அவர் திருஹൃதி ஆண்டவர் கோயிலில் மெழுகுவத்தி ஏற்றி வைக்கிறேன். எதுவும் நமக்கு பயன் தராது. நான் எப்பொழுது நம்பிக்கையோடு செயல்படுகின்றேனோ அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்வு வளம் பெறும். நான் எதை நினைத்தாலும் அது சரியாக நடக்கும். அடுத்ததாக ரோமேற்கு எழுதிய புத்தகம் 4:5, இதோடு முடித்து கொள்ளலாம். ரோமேற்கு எழுதிய புத்தகம் 4:5. தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறை பற்றில்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையோர் என கருதுவார். நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராக, கடவுளின் பிள்ளையாக, கடவுளுக்கு ஒரு மகனாக மகளாக இருக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் கடவுள் அவருக்கு ஏற்புடையவர்களாக நம்மை ஏற்றுக்கொள்வார். நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் சுகம் கிடைக்காது, நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்வு கிடைக்காது, நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நாம் திருமுழுக்கு பெற்றாலும் இயேசுவின் பிள்ளைகளாக மாற முடியாது. எனவே நம்பிக்கையோடு இருந்ததனால்தான் ஆபிரகாம் தன் பிள்ளையை பெற்றார். தன்னுடைய வம்சம் எந்த அளவுக்கு வளரும் என்று ஆண்டவர் அவருக்கு வாக்குறுதி கொடுத்தார். வானில் விண்மீன்களைப் போலவும் கடலின் மணல்களைப் போலவும் வம்சத்தை நான் வளப்படுத்துவேன் என்று இயேசு ஆண்டவர் அவருக்கு வாக்குறுதியை கொடுத்தார் என்றால் அவருடைய நம்பிக்கைதான் காரணம். நம்முடைய வாழ்வு வளம் பெற வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், எங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும்.